இதுதான் சார் அடிச்சேன் சார். வாங்க இதை பாருங்க, அதோடைய இது எஃபெக்ட் இங்க கிளீனா தெரிஞ்சு பாருங்க. இதுதான் சார் அடிச்சேன். இதை பாருங்க, பூ கொட்டிருந்து இதுக்கு இப்ப கொஞ்சம் கொட்டுறது நின்று போச்சு. இது முதல் கொட்டந்து ஈரகத்தை கொட்டல. ஆமா ஆமா, இதை பாருங்க, இது பட்டதே பாருங்களா, சும்மா லைட்டா பட்டதா துளுப்பு வந்து. ஆமா ஆமா சார், அதான் அதை வச்சுதான் சொல்றேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பூ வந்து முதல்ல கொட்டிக்கின்னு இருந்ததுங்க. அவர் காட்டுங்க. சாரு தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மா பூங்க. இது முதல்ல வந்து அப்படியே சாதாரணமா கீழே கொட்டிச்சு காய் தள்ளத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. சாரு தான் என்ன பண்ணாருன்னா குரு பஞ்சகாவியன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு, அதை தயாரிச்சு. அதை வந்து இதுல ஒரு டேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சேன். இது பூ கொட்டுறது நின்று போச்சு. காயும் வந்து பாத்தீங்கன்னா தானா கொட்டிக்கின்னு இருந்தது. அதுவும் நின்றுட்டு பாருங்க, அப்படியே அதுவும் கொட்ட நிலைமை இருந்த காயும் அதோடைய முழு வளர்ச்சியை ஏற்ற அளவுக்கு அப்படியே நின்று போச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஆமாங்க, இலையா ஸ்ப்ரே பண்ணுங்க. இந்த பக்கத்து செடியும் கொஞ்சம் மேல. ஆமா, இங்க பாருங்க, அது அடிக்க சொல்ல சாதாரணமா பட்டதுதான் என்ன மாதிரி தயாரிச்சிருக்குது பாருங்க. நல்லா அடிக்கல. ஆமா, அடிக்கிறப்ப கொஞ்சம் சைடுல தெளிச்சதுனால வந்த எஃபெக்ட் நல்லா வந்து உங்களுக்கு துளுப்பு வந்து. ஆமா, துளுப்பு வந்து. அந்த மாஞ்செடியும் பாத்தீங்கன்னா துளுப்பு வந்து அதுவும் பட்டது. ஆமா, அதுவும் பட்டதுதான். அதுக்கப்புறம் இதுக்கு அடிச்சுதுங்க. இதுவும் பூ அதே மாதிரி கொட்டுறதுனால இதுக்கு அடிச்சுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த பூ வந்து வளர்ச்சியே நல்லா இருக்கு. முன்னாடி இந்த மாதிரி இல்லையா? இதுக்கு முன்னாடி இல்லைங்க, அப்படியே இது மாதிரி ஒரு மாதிரியே கொட்டிட்டு ஒரு வளர்ச்சியே குண்டி போயிருந்தது. அந்த குரு பஞ்சகாவியம் கொஞ்சோண்டு அடிச்சோம், ஒரு டேங்க் தான் அடிச்சோம். அவர் எடுத்து அடிச்சு பாருங்கன்னாரு, அடிச்சோம். அதோடைய இது வித்தியாசம் நல்லா தெரியுது. இந்த குரு பஞ்சகாவியம் தெளிச்சது எத்தனை நாளா இருக்குங்க? குரு பஞ்சகாவியம் தெளிச்சது ஒரு 8 நாளா இருக்கு. 8 நாளா இருக்கு. 8 நாள்லயே உங்களுக்கு வந்து அந்த பூ கொட்டுறது நல்லா, அதுவும் நின்று போயிடுச்சு. இந்த துளிர் வந்து நீங்க அடிச்ச பிறகு அந்த துளிர் நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. அதே மாதிரி மாம் பிஞ்சு வந்து கொட்டுறது நின்னுட்டு நல்லா வளர்ச்சி தெரியுது. இன்னொரு 10 நாள் பொறுத்து 15 நாள் இடைவெளியில மறுபடியும் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்க. சரி. அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு 15 நாள் பொறுத்து தரை வழியாவும் கொடுத்து பாக்குறேன். அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்க, நன்றி. இந்த இதுக்கும் குரு பஞ்சகாவியம் வச்சு தான் சார் காய் இருக்குனால. அவங்க எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கல்ல, அது அடிக்கல, ஒரு மாதிரி வந்து பாத்தீங்களா செடி. இது எப்படி இது பாருங்க, இது வாட்டர் ஆப்பிள் சார். எடுத்துட்டு வர சார் காய்ச்சா. ஆமா சார், இதுதான் சார் அடிச்சேன். காய் இருக்குமா? ஆமா சார், பாருங்க அதோடைய இந்த இது பாருங்க, அந்த இது அந்த பூவே பாருங்க கொஞ்சம் மயமான்னு இருக்குது பாருங்க. ஆமா, அங்க எங்க அம்மாவுக்கு காட்டணும் பாத்தீங்களா, அது அடிக்காது. எப்படி இருந்து பாருங்க, இதுக்கு வித்தியாசம் பாருங்க. இதே மரம் அங்க இருக்கு. ஒரு 300 ml தானே கொடுத்தோம். 6 லிட்டர் கொடுத்தீங்க. 10 லிட்டர் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணது. ஆமா, நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது மொத்தமே அடிச்சு கொடு. சரிங்க, அடிச்சு விட்டுனா நல்ல வித்தியாசம். வாழை மரம் தான் சார், அதுதான் அடிக்க போறோம் சார். அங்க பாருங்க, இது அந்த துளுப்பு வந்தது நம்ம அடிச்ச பிறகுதான். அடிச்ச பிறகு. ஆமா, நல்ல வித்தியாசம் சார். அதெல்லாம் அடிக்கல சார், அதை பாருங்க சார், அதெல்லாம் அடிக்கல சார். அது அடிக்கல. ஆமா, அது அடிக்காதனால அப்படியே இருக்கு. ஆமா, அடிச்ச பிறகு அந்த எக்ஸ்ட்ரா துளுப்பு இதெல்லாம் சும்மா காட்டன் சார். இது